அண்ட் தென் ட்ரேயில் சேம் யூஷுவல் பாட்டிங் சாயில் போட்டு சீட்ஸ் போட்டு அது மேலே ஒரு லேயர் ஆஃப் பாட்டிங் சாயில் போட்டு திருப்போம். சீட் ஐ எம் லைக் ப்ராப்பர்லி பட் டடா, இது மஞ்சா ராஸ்பெரி. இந்த ரெட் ராஸ்பெரி கூட மஞ்சா ராஸ்பெரி வைக்க போகிறேன். ஸோ நல்லா க்ளீனாக ஹோல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன் நான். ஈச் அண்ட் எவ்ரி ஹோல் இஸ் லைக் பேசிக்லி 30 சென்டிமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர். டொமேட்டோ வந்துட்டு நான் ட்ரெலிஸ் கட்டி மேலே ஏற்றிடுவேன். ஸோ அங்கே ஜாஸ்தி வச்சாலும் ஓகே, ஏன்னா தெல் பி வெரி தின் அந்த பாட்டம், மேலே போய் தான் ஸ்ப்ரெட் ஆகும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். 7th டைம் ட்ரை பண்ண போகிறாங்க ஆனியன்னு. இப்போ சீட் போட்டு 6 டைம்ஸ் ஆஃப் ஃபெயில்யூர், ஆனியன் வளரவே இல்லை. ஸோ திஸ் இஸ் த 7th டைம் ஐம் கோயிங் டு ட்ரை. பட் இந்த வாட்டி என்ன பண்ணிக்கிறேன், ஹீட்டட் மேப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஹீட்டட் மேப் இருப்பாங்க. அண்ட் தென் ட்ரேயில் சேம் யூஷுவல் பாட்டிங் சாயில் போட்டு சீட்ஸ் போட்டு அது மேலே ஒரு லேயர் ஆஃப் பாட்டிங் சாயில் போட்டு திருப்போம். சீட் ஐ எம் லைக் ப்ராப்பர்லி இந்த சாயில் நான் அண்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் வர மூடிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஆவி பறக்கிறது பார்க்குறீங்க. ஸோ ஐம் லைக் சிமுலேட்டிங் எ ப்ராப்பர் ட்ராபிக்கல் என்வாயன்மெண்ட் ஃபார் ஆனியன்ஸ். லெட்ஸ் see what it does. 27th ஏப்ரலுங்க, இட்ஸ் எ சண்டே, நைஸ் பிரைட் டே, 21 degrees இன்னைக்கு டெம்பரேச்சரு செல்சியஸ், நல்ல ஹாட்டு. அதான் ஈவினிங் வந்தேங்க. இப்போ 6:30 இருக்கும் டைமு. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். And I went to shopping as well. As you can see, my back of the car is very very full. Topsoil 4 packet, and then இது காம்போஸ்ட் 3 packet, பெரிய பெரிய பேக்கெட்டுங்க வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ ஐம் கோயிங் டு, இப்போ கையிலலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல, வீல் பேரோ இருக்குது. தேங்க்யூ வெரி மச் வீல் பேரோ. அண்ட் மறக்காமல் ஸ்லக் கில்லர் எடுத்துட்டாங்க. அண்ட் இது அந்த பூச்சி அடிக்கிறதுக்கு, I don't know what kind of chemical that is there in this, but they say it is very very friendly, இது food friendly அது இதுன்னு சொல்கிறாங்க. But it's called the ultimate bug killer, Pravanto. And அங்கே இது பண்ணுறப்போ I found this on sale. This is a raspberry. நினைப்பீங்க எவ்வளோ ராஸ்பெரி வச்சுன்னுக்கிற இதுனா தரான்னு, பட் டடா, இது மஞ்சா ராஸ்பெரி. இந்த ரெட் ராஸ்பெரி கூட மஞ்சா ராஸ்பெரி வைக்க போகிறேன். நல்லா துளுத்து வந்துருந்துச்சு இது தான். பட் இட் வாஸ் ஆன் சேல். யூஸ்வலி சேலில் தான் வாங்குறது இது மாதிரி ராஸ்பெரிஸ் எல்லாம், எந்த பெரி இருந்தாலும் சேலில் தான். பட் மஞ்சா ராஸ்பெரியும் வைக்கலான்னு நல்லா அந்த இதுலேயே துளுத்து வந்தது. இது ஒண்டி தான். இட்ஸ் பிட் லேட் ஃபார் த சீசனு, பட் இட்ஸ் ஸ்டில் ஓகே. இட்ஸ் சம்மர் இல்லைங்களா, இட் கேன் க்ரோ. போட்டோங்க இதில். இது மோஸ்ட்லி இது டொமேட்டோ பேட்ச் இருக்கும் இப்போத்துக்கு, அதுதான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் ஆன் திஸ் சைட் ஆஃப் இட். இந்த டபுள் பெட் பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள், அந்த பெட்டு. அண்ட் this is actually one packet of top soil, ஒரு packet of compost. அங்கே மேலேயே ரெண்டுத்தையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற டூல் வச்சு அப்படியே அப்புறமா கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன், நல்லா லைட்டாக தட்டி விட்டேன். ஸோ தட் இஸ் இட். திஸ் இஸ் ஆல் ஐ எம் கோயிங் டு டூ. இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஐ வில் ப்ராபப்ளி ஸ்டார்ட் பிளான்டிங் திங்ஸ். நல்ல வெதருங்க நெக்ஸ்ட் வீக்கு. இப்போ பண்ணா தான் உண்டு. முடிஞ்சிச்சுங்க ரெண்டும். நல்லா 2 கோர்ஸ் ஆஃப் தண்ணி கூட ஊற்றிட்டேன். இதில் நல்ல தண்ணி ட்ரெயின் ஆகிடுது, விச் இஸ் குட். ஏன்னா மேலே தண்ணி சர்ஃபேஸில் நிற்காமல் தண்ணி ட்ரெயின் ஆச்சுன்னா உள்ளே மட்டும், அப்போ தான் ரூட்ஸ் நல்லா வளரும். அங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது. நான் அக்கப்பக்கம் இருக்கிற கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு கவர் பண்ணிடலான்னு இருக்கேன். எனிவே, இப்போத்துக்கு வெயில் காயிட்டான்னு விட்டு போகிறேன். ஐ வில் கோ ஃபினிஷ் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். இந்த மெயின் சம்மர் பேட்ச் தான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த இடம் கூட ரெடி ஆச்சுங்க. இதில் ஏன்னா அங்கே வந்துட்டு நான் சாஃப்ட் இது மென்யூர் போட்டேன் இல்லைங்களா, அதில் எதுவும் எட்டி பார்க்கல. இதில் நல்லா பில்லு இருக்கிறதுனால எட்டி பார்க்குது. பட் விச் இஸ் ஓகே, அது ஸ்லோவாக டீஜென்ரேட் ஆகி அதுவே காம்போஸ்ட் ஆகிடும். எனிவே,
ஸோ இதில் 2 டாப் சாயில் ஒரு ஃபுல் மென்யூர் எடுத்துச்சுங்க. ஸோ டாப் சாயில் வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லு ஒரு லேயர் போட்டு அப்புறமா மென்யூர் போட்டேன் அது மேலே. லைக் பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்குறது, பட் இட்ஸ் எ ஹியூஜ் ஏரியா கம்பேர்ட் டு த அதர் ஒன்று. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இங்கே ஒரு 10-15 டாப் சாயில் 10-15 காம்போஸ்ட் தேவைப்படும் போல இருக்குது. அது ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த யூஷுவல் பிளேஸ்லேருந்து. இங்கே இங்கே இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த இது நல்லா இருக்குது. இந்த இந்த காம்போஸ்ட் எல்லாம் இருந்துச்சு பாருங்கள், பழைய பேகு ஒரு 10 பேக் வாங்கினோம் பாருங்கள், அதில் சூப்பராக இருக்குது. ஏன்னா அது காம்போஸ்ட் ஆகி போன உடனே மேலே வந்துட்டு நல்ல ஒரு லேயர் ஆஃப் க்ரீன் இதுக்கு தெரியுது, மீன்ஸ் லைக் வுட் சிப்ஸ் மாதிரி நிற்கிது மேலே. ஸோ விச் ஆக்ட்ஸ் ஆஸ் எ மல்ச்சிங் ஆஸ் வெல். ஸோ இது வந்துட்டு டாப் சைடு இருக்கிறதுனால கேரண்டி நிறைய கலைகள் வரப்போகுது இதில். பார்க்கலாம் இருங்க என்ன ஆகுதுன்னு. நான் அந்த இது கூட வாங்கியிருக்கிறேன், ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு வித் ப்ரீமேட் ஹோல்ஸ், சந்து இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று இருக்குது, 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் கேப்பில். அது ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், பட் ஐம் நாட் கோயிங் டு வெயிட் ஃபார் இட். வரமா இன்னும் ஒரு 2-3 டேஸில் வர பண்ணிக்கிறாங்க. வேணுமா இருந்தால் அப்புறமா அதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போத்துக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நெட்டுட்டு போயிடலான்னு இருக்கிறேன். ஏன்னா க்ரீன் ஹவுஸ் உள்ள நிறைய ரொம்ப இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தாக்கா இட் வில் பி பர்னிங் இன்சைட் த க்ரீன் ஹவுஸ். ஸோ ஐ வாண்ட் டு மூவ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அவுட். லெட்ஸ் சி. ஸோ இங்கே தான் இதில் தான் டொமேட்டோஸ் வைக்கலான்னு இருக்கிறேங்க. ஸோ நல்லா க்ளீனாக ஹோல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன் நான். ஈச் அண்ட் எவ்ரி ஹோல் இஸ் லைக் பேசிக்லி 30 சென்டிமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஏன்னா ட்ரெலிஸ் எல்லாம் கட்டணும் இல்லைங்களா, அதுதான் கொஞ்சம் கார்னரில் இருந்துச்சா நல்லாயிருக்கும், இல்லை போகிறதுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நல்லா ஈக்குவலாக பண்ணி பார்த்ததுல ஒரு 40 ஹோல்ஸ் வருது. பட் என்கிட்ட வெறும் 30 சீட்ஸ் இது சீட்லிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு 80% சக்ஸஸ் ரேட்டு, 20% தான் வளரும் மோஸ்ட்லி. பட் என்ன பண்ணலான்னுக்கிறேன், இந்த வாட்டி கம்பானியன் பிளான்ஸ் போடலான்னு இருக்கிறேன். ஸோ டொமேட்டோஸ் கூட மேரிகோல்டு போட்டால் நல்லா இருக்குதான். வீட்டில் இப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பண்ணுறதுக்கு. ஸோ ஈவன் இஃப் நான் சென்ட்ரு பாகத்தில் ஐ வில் புட் டொமேட்டோஸு. எவ்வளோ ஆகுது அவ்வளோ சைட்ஸில் மேரிகோல்டு போடலான்னு இருக்கேன். மேரிகோல்டு வந்துட்டு நம்ம ஊரில் செண்டுப்பூன்னுவாங்க, கனடாவில் செண்டு ஹூவான்னுவாங்க. இதில் சாமந்திப்பூ, எஸ் சாமந்திப்பூ தமிழில், எஸ் சாமந்திப்பூ மாதிரி ஒரு வேரியண்ட்டு மேரிகோல்டு. ஸோ அதை வளர்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ சாமந்திப்பூவும் டொமேட்டோஸும் ஒன்றா வளர்த்தாக்கா தே ஹெல்ப் ஈச் அதரான். தட்ஸ் கால்டு கம்பேனியன் பிளான்டிங்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு ட்ரை நவ். டொமேட்டோஸுங்க போச்சுங்க உள்ள. இப்போ ஒரு 25 இருக்குது, இன்னும் ஒரு 2-3 இருக்குது. பட் எங்கள் ஃப்ரெண்டு வேறு கேட்டிருந்தாரு, ஸோ அவருக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இவ்வளோ போதும் போல் இருக்குது, இவ்வளோ ஸ்ப்ரெட்டு. பார்க்கலாம் இருங்க, கம்மியாக இது இல்லை. இதில் என்ன டேமேஜ் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி டைரெக்டாக அதை எடுத்துகிட்டு அதிலே சீடு போட்டு அப்படியே வளர்த்துறேன். பட் தட் பிளேஸ் இஸ் பேசிக்லி ரிசர்வ்ட் ஃபார் இட். ஸோ ஆல் தி பெஸ்ட் டொமேட்டோ. இந்த வருஷம் நான் கொஞ்சம் ஒழுங்காக வளரு. 3 இயர்ஸாக சரியாக வளர்க்கலைங்க நான். அட்லீஸ்ட் இந்த வாட்டி நான் அட்லீஸ்ட் ட்ரெலிஸ் கட்டி, இல்லை அட்லீஸ்ட் ஒரு குச்சின சப்போர்ட்டுக்கு வச்சு டவலாக வளர்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ குட் லக் மை பாய்ஸ். சன்செட் ஆயிடுச்சுங்க, அதே சண்டே தான். ஆல்மோஸ்ட் 8:30 இருக்கும் மோஸ்ட்லி டைமு. இப்போல்லாம் லேட்டாக தான் சன்செட் ஆகுது. ஸோ த லாஸ்ட் திங் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் இந்த ஸ்லக் கில்லர், அப்புறம் இந்த இதுங்களை ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலான்னு தான். பட் அலாங் வித் தட் சம்திங் எல்ஸ் ஐ டென்ட் ஃபர்கெட் டுடே வாஸ், மறக்காமல் எடுத்துனது தான் இந்த கண்டெய்னர். ஏன்னா ஸ்பினாச் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஸ்பினாச் கீரை எடுத்துன்னு போய் இன்றைக்கி நைட்டே சாப்பிட்றேன். இப்போ சாலட் இல்லைனா ஆம்லெட்டில் ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஆம்லெட்டு, சீஸு, இத்தையும் சீஸு ஸ்பினாச்சையும் சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு பெப்பர் போட்டு ஆம்லெட் பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டு மூடிடலாம் ஆம்லெட்டை. அப்புறமா ஸ்டஃபிங்கில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சீஸ் கூட சேர்த்து சாப்பிட்றது. ஸோ எனிவே, திஸ் இஸ் ஆல் மீ டன் on 27th April Sunday 2025. Bye bye. 28th Aprilங்க, இட்ஸ் எ மண்டே. வேலையெல்லாம் முடிச்சு டின்னரெல்லாம் கூட சாப்பிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு 7 o'clock இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 hour ஆச்சுங்க. ஸோ நல்ல வெயிலுங்க, எனக்கு சூப்பர் வெயில். நானே பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுன்னு வேலை பண்ணுற நிலமை வந்துச்சு. அது ஏப்ரல்லையே இந்த மாதிரினாக்கா இன்னும் சூப்பருங்க. இட்ஸ் எண்ட் ஆஃப் ஏப்ரல் எனிவே. பட் யா, இட்ஸ் அதிசயம். லாஸ்ட் ஏப்ரல் புலம்புனதோட இது எவ்வளவோ பரவாயில்ல. எனிவே, ஸோ ஜாப் ஃபார் டுடே இஸ், நான் இப்போ வந்து ஒரு 1/2 hour கலைகள் நிறைய வளர்ந்துட்டு இருந்துச்சு அனியன் பெட்டில்.
அது ஃபுல்லாக அந்த டச் ஹோ வச்சு க்ளீன் பண்ணேன். நெக்ஸ்ட் வாட் ஐம் பிளானிங் டு டூ இஸ், இப்போது இது தான் நிறைய நடனமாகுது. தெர் இஸ் ரெட் சில்லி ஃப்ரம் இந்தியா அண்ட் கத்திரிக்காய் அண்ட் கையன் பெப்பர். இது 3 ரெடியாக இருக்குது. நேற்று டொமேட்டோ வச்சுட்டேன். இது 3 ரெடியாக இருக்கிறத இன்றைக்கி நெட்டுலான்னு இருக்கிறேன். இருக்கிற இடத்துல வச்சு கம்ப்ளீட்டாக நெட்டுலான்னு இருக்கிறேன். ஸோ அங்கே ஒரு பெட்டு காலியாக இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு பிக் சம்மர் பெட்டில் கொஞ்சம் அட்லீஸ்ட் பார்ஷியலினா நடலாம், அவ்வளோ இடம் இருக்குது. ஸோ யா, லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். நெட் வச்சிட்டேங்க. மிக்ஸாக தான் வச்சேன். இந்தியன் ரெட் சில்லி, ஷிம்லா மிர்ச்சு, கையன் பெப்பரு அண்டு கத்திரிக்காய். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸாக தான் வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு 41 இப்போ புதுசாக வச்சது. அதர் தென் த ஸ்வீட் கார்ன், அங்கே வச்சுக்கிறது ஸ்வீட் கார்னுக்குன்னா அதர் தென் தட் 41 பாட்ஸு. அதே மாதிரி இங்கே கூட இங்கே கொஞ்சம் இடம் விட்டு தான் பண்ணேன் இந்த வாட்டி. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் க்ரோயிங் ஹாரிசான்ட்லி இல்லைங்களா, தே ஆர் கோயிங் லைக் திஸ். டொமேட்டோ வந்துட்டு நான் ட்ரெலிஸ் கட்டி மேலே ஏற்றிடுவேன். ஸோ அங்கே ஜாஸ்தி வச்சாலும் ஓகே, ஏன்னா தே வில் பி வெரி தின் அந்த பாட்டம். மேலே போய் தான் ஸ்ப்ரெட் ஆகும். பட் தீஸ் திங்ஸ் வில் க்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் இமீடியட்லி. ஸோ யா, திஸ் வில் பி ஷாலோ. ஸோ இங்கே வெறும் 24 வர மாதிரி, அங்கே 41. இப்போத்துக்கு அவ்வளோதாங்க இடங்குது. ஸோ அதுவும் அந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக நான் அது ரோவாக இந்த கீர்க்காய், புடலங்காய், அந்த இந்த ரங்காய், குக்கமெல்லாம் அது இதெல்லாம் வச்சுக்கிறேன் பாருங்கள், சீட்ஸ் அதுதான் வச்சுக்கிறது. இப்போ வச்சுக்கிறது அங்கே கார்டு குக்கும்பர் தான் அங்கே இருக்கிறது. இப்போ குக்கமெல்லாம் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அதை தான் வைக்க போகிறேன். ஸோ மிச்சம் இருக்குங்க இன்னும், ஏன்னா இது பம்பர் க்ராப் இல்லைங்களா இது. ஸோ ஐம் ஜஸ்ட் பேசிக்லி அதான் 80% சக்ஸஸ் ரேட் வச்சுன்னு நான் பிளான் போட்டு பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ தெர் இஸ் ஸ்டில் எ லாட். ஸோ மேபி இதெல்லாம் ஃபுல் கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய் மோஸ்ட்லி இதில் கொஞ்சம் பாதி இடம் கூட கவர் ஆகும், நான் இன்னும் மிச்சம் வச்சுட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கு பார்க்கணும். இப்போ ஐ ஹாவ் டு கோ பை டாப் சாயில் அண்ட் கம்பாஸ்ட் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா. இந்த கீரை நேற்று எடுத்துன்னு போனது நல்லா இருந்துச்சுங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஐ மேடு எக் பேக் மாதிரி பண்ணுவேன். ஸோ இந்த கீரை கட் பண்ணி போட்டு சீஸு அப்புறம் எக் பீட் பண்ணி பேக் பண்ணிட்டா போதும். அது நல்லா சூஃப்லே மாதிரி ரைஸ் ஆகும். அண்ட் தென் யூ கேன் ஹேவ் இட் அஸ் எ ஹெல்தி மீல். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா கெட்டியாக இருக்குது. யூஸ்வலி கடையில் வாங்குகிற ஸ்பினாச்சுக்குன்னா நல்ல திக் லீவ்ஸு, நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது. அவ்வளோ பேக் பண்ணி கூட நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஐ என்ஜாய்ட் இட். ஐ ஜஸ்ட் ஹேட் இட் ஃபார் டின்னர் டுடே. ஸோ ஆசம். அவ்வளோதாங்க இன்னித்தது இவ்வளோ தான் அப்டேட்டு. ஐ பேட்லி நீட் காம்போஸ்ட்டுங்க. லைக் பேசிக்லி காம்போஸ்ட் போய் வாங்கிட்டு வரலாம், பட் சீப் காம்போஸ்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது. த பிளேசஸ் வேர் ஐ தாட் ஐ வில் கெட் ஆல் த சீப் காம்போஸ்ட் இஸ் கான். எனக்கு நான் முன்னால் யாரோ நல்ல பிளான் போட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் எ லெசன் ஃபார் மீ. எவ்ரி இயர் கொஞ்சம் ஒரு புது லெசன் கற்றுக்குறேன். ஸ்டாக் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல, எடுத்துன்னு நீங்கள் எங்கே சைடில் போட்டு வச்சுருந்தாலும் எக்ஸ்ட்ரா காம்போஸ்ட் ஒன்றும் ஆகிறதில்ல. எங்கே சைடில் போட்டு வச்சிருந்து அப்படியே நெக்ஸ்ட் வருஷம் யூஸ் பண்ணலான்னு. So that's what I'm going to do. At the end of this year, I'm going to stockpile lot of compost. இல்லை அங்கே இருக்கிற மென்யூரே எடுத்து வந்து எங்கன்னா ஒரு இடத்துல சேர்த்து வச்சு நானே காம்போஸ்ட் பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஸோ யா, தட்ஸ் அ லெசன் ஃபார் டுடே. ஒரு ரவுண்ட் ஆஃப் தண்ணி எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு கிளம்பி போகிறாங்க. வட்டா